அன்பான +2 மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குட். தூங்கி எழுந்திரிச்சாச்சா? ரைட். 2 எக்ஸாம் முடிச்சிட்டோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்து மண்டே நமக்கு ஒரு எக்ஸாம் வருது இருக்கு இல்லையா? ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் நமக்கு லீவ் வருதுங்க. இப்போது இன்றைக்கி இந்த டாபிக் இந்த 3 நாள் நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்த போகிறோம், மிக மிக தெளிவாக பிளான் பண்ணி நம்ம இந்த 3 நாளை நம்ம எக்ஸாமுக்காக யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த 3 சப்ஜெக்ட்டுமே நீங்கள் சேரப்போகிற கல்லூரியும் அதில் இருக்கிற கோர்ஸையும் டிசைட் பண்ணுது. அதனால் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ 3 சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்துருப்பீங்களா +2ல்? யார் கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி, அது வர்றவங்க அதுக்கு உண்டான பிளான் பண்ணுங்கள். ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அதை ரிவிஷன் முடிஞ்சோடனே ஒரு ஹாஃப் டேவில் பார்க்குற மாதிரி ஹிண்ட்ஸ் அதை எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸ்லாம் அதை எதையும் படித்து டென்ஷன் ஆகிக்க வேண்டாம், சரிங்களா? ஸோ நம்ம ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிறப்போ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் ஈஸியாக தான் வரும். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி எக்ஸாம் ஈஸியாக தான் வரும். எப்படியும் பாசிட்டிவ் மைண்டோடு திங்க் பண்ணுங்கள். டைமை மட்டும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தூக்கம், கரெக்டான உணவு, வெளி ஃபுட்டு வேண்டாம். இது போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதே தான் இதுக்கும் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த 3 நாளில் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன் அதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி இப்போ கொஞ்சம் சொன்னேன், நல்ல காலேஜ், நல்ல கோர்ஸ். ஏன்னா நல்ல காலேஜில் நல்ல கோர்ஸ் சேர்றப்ப தான் உங்களுடைய குவாலிட்டி அதிகமாகுது. உங்களுடைய குவாலிட்டி இருக்கிறப்ப தான் நல்ல இடத்துல வேலை கிடைக்குது. நல்ல வேலை கிடைக்கிறப்ப தான் நல்ல சம்பளம். நல்ல சம்பளம் நல்ல வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரம். ஓகேவா? எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது நம்ம நல்ல வாழ்க்கையில் செட்டில் ஆகணும். அதனுடைய முதல் அத்தியாயம் பாருங்கள், மண்டே ஆரம்பிக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். எதுக்குமே நாங்கள் உங்கள் பின்னாடி இருக்கோம், புரியுதுங்களா? அப்பா அம்மாவோட ஆசை இருக்குது, நாங்கள் இருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.